கிரகமாக சனி பகவான் இருப்பார். ஏன்னா கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு உச்சம் பெறக்கூடிய கிரகமும், அதே மாதிரி 7ஆம் இடத்துல, அதாவது 7ஆம் இடத்துல கிரகம், இந்த கிரகம் தான் உச்சம் பெறுகிறது காலதேவனுக்கு 7ஆம் இடத்துல. 5ஆம் இடத்துல பகை பெறக்கூடிய காதல்ல பகை உண்டாக்கக்கூடிய கிரகம் சனிதான் அப்படின்னு எடுத்துக்கலாம். கசப்பை கொடுத்துருங்க, ஒரு பிரச்சனையை கொடுத்துருங்க, இந்த மாதிரி தன்மையெல்லாம் இருக்கும். இதுக்கு அடுத்து வரக்கூடியது வந்து ராகு கேதுகள் தான். இந்த ராகு கேதுகள்லாம் வந்துங்க நம்ம முன்னோர்களை சொல்லக்கூடிய ஒரு கிரகம். அதாவது நிழல் கிரகம். நமக்கு நம்ம செஞ்ச ஒரு கர்ம வினைய ஒரு நிழலாட்ட தொடர்ந்து கொண்டு வருகிறதுன்னா, அது இவங்க தான் காரணம்னு வச்சுக்கங்களேன். ராகு வந்து தன் ஆசைய வந்து பிரம்மாண்டமா காட்டக்கூடிய கிரகம். கேது வந்து தன்னோட ஆசைய வெறுமாண்டமா காட்டக்கூடிய, எனக்கு எது வேண்டாம் என்னை உற்றுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை கேதுக்கு உண்டுன்னு வச்சுங்களேன். அப்ப இந்த மாதிரி ஒரு தன்மையெல்லாம் இந்த 9 கிரகங்களும் நமக்கு ஜாதகத்தில் கொடுக்கக்கூடிய அமைப்பு. இப்ப காதலில் வெற்றி பெறக்கூடிய பாவம்ங்கிறது வந்து ஜாதகத்தில் எந்த பாவத்தை சொல்லுகிறோமா, இப்ப லக்னாதிபதி வந்து எந்த ஜாதகத்துக்கு வலுவா இருக்குதுங்க. வலுவா இருந்தா